தொடங்குவோம். வன்னி என்கின்ற அரக்க வீரர்களின் தலைவன் நாம் இவ்வாறு தனித்து நின்று போர் செய்வதினால் ராமனை தடுக்க இயலாது. எஞ்சி உள்ள நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ராமனை ஒருதன்மைத்தாக தாக்குவோம் என்று சொல்ல அவனது முடிவை அனைத்து அரக்க வீரர்களும் ஏற்கிறார்கள். அதான் அடுத்த பாட்டு. எல்லோம் எல்லோம் ஒன்றி வளைத்து இந்நெடியோனை வல்லே வல்லே போர் வலி முற்றி மலையோ மேல் வெல்வோம் வெல்வோம் என்றனன் வன்னி மிடலோரும் தொல்லோன் சொல்லே நன்று என அகுதே துணிவுற்றார். தமிழ் இலக்கணத்துல சொற்களை அடுத்தடுத்து பயன்படுத்துவதற்கு ரெண்டு வேறுபட்ட இலக்கணங்களை சொல்லுவோம். ஒன்று அடுக்கு தொடர், மற்றொன்று இரட்டை கிளவின்னு. ரெண்டும் அடிப்படையில ஒரு தன்மைத்தான ஒரே விதமான பொருளை தரக்கூடிய சொற்களை அடுத்தடுத்து அடுக்கி சொல்வதுதான். ஆனால் அதுல கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால் மிக அழகான ஒரு இலக்கணத்தின் மூலமாக எடுத்துக்கொண்ட கருத்தை எவ்வாறு கவிஞன் திறம்பட கேட்பவருக்கு முன் வைக்கிறான் என்பதின் நுணுக்கம் புலப்படும். அடுக்கு தொடர்னு சொன்னாக்க பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அடுத்தடுத்து நிற்பது. இப்ப உதாரணம் இந்த பாட்டுல பாருங்க, எல்லோம் எல்லோம் அப்படின்னா இந்த எல்லோம் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மைன்னு சொல்லக்கூடியவனையும் உட்படுத்தி அவனோடு முன்னிருக்கக்கூடியவர்களையும் உட்படுத்தி சொல்லக்கூடியது எல்லோன்ற ஒரு சொல். இது இன்றைக்கு பெரும்பாலும் வழக்கொழிந்து போயிற்று. இந்த எல்லீர் என்ற சொல் இடைக்காலத்தில் இருந்தது. நீங்க திருப்பாவை திருவம்பாவையில பார்க்கலாம். வண்ணக்கிளி மொழியார் எல்லீரும் வந்தாரோ பாட்டு. அப்ப எல்லீர் அப்படின்னு சொன்னாக்க இப்ப நாம எல்லாம்னு சொல்றோம் இல்லையா, நாமெல்லாம் சேர்ந்து போவோம்ன்றோம் இல்லையா. இப்ப சொல்லக்கூடியவனையும் உட்படுத்தி முன்னிற்கக்கூடியவர்களையும் உட்படுத்தி சேர்ந்து சொல்லுவது நாம் எல்லோரும் செல்லும். அந்த நாம் எல்லோரும் என்பதை ஒரே சொல்லுல சொல்லுது, எல்லோம் எல்லீர் என்று. இங்க அடுக்கு தொடரா பாருங்க, எல்லோம் எல்லோம். இந்த அடுக்கு தொடருக்கு மட்டும் ஒரு அழகு என்னன்னா, 3 சொல்லுக்கு மேல வரக்கூடாது. எல்லோம் எல்லோம் எல்லோம்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். ஆனால் இரட்டை கிளவி இருக்கு இல்லையா, சில நேரங்கள்ல அது பொருளையும் தரும், பல நேரங்கள்ல குறிப்பினால் பொருளை உணர்த்தும். அந்த குறிப்பு என்பது நுணுக்கம் கருதியோ விரைவு கருதியோ ஒன்றின் மீது கொண்டான் அச்ச உணர்வு கருதியோ அந்த இரட்டை கிளவி பயன்படுத்தப்படும். அதுவும் எப்படின்னா, 2 2ஆக 2 முறை சொல்லலாம், அதுக்கு மேல சொல்லக்கூடாது. இப்ப கலகல கலகல அவ்வளவுதான் நிறுத்திக்கணும். நீங்க தொடர்ந்து கலகல கலகல கலன்னு போகக்கூடாது. கலகல கலகல என்று பேசினான். அந்த கலகலன்ற 2 சொற்கள் இணை இணையாக 2 முறை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். அப்ப அந்த கலகல என்று பேசினான் அப்படின்னாலும் அழகு. கலகல கலகல என்று பேசினார்கள் சொன்னா அந்த ஒலி குறிப்பு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. அது போல பொருள் தரக்கூடிய கலன்ற சொல்லுக்கு பொருள் கிடையாது. ஆனா தீன்ற சொல்ல பாருங்க, தீ தீ, அது பொருளை உணர்த்துகிறது. ஒற்றை எழுத்தாக இருந்தாலும் தீ தீ, அது அடுக்கு தொடர்க்குள்ள கொண்டு போகும். மழமளவென முறிந்ததுன்னு சொல்றோம். இந்த மழன்ற சொல்லுக்கு பொருள் கிடையாது, விரைவு குறிப்பு அது. அதனால இந்த
அடுக்கு தொடரை எவ்வளவு அழகா கையாண்டு இருக்கிறார்னு பாருங்கள் கம்பன். எல்லோம் எல்லோம் ஒன்றி வளைத்து, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த ராமனை ஒன்றாக சுற்றி வளைத்து, இந்நெடியோனை, நெடியோன்னா ஆற்றலிலே உயர்ந்திருக்கக்கூடியவனாகிய ராமனை வல்லே வல்லே போர்வலி முற்றி, வல்லேன்னா விரைவுன்னு அர்த்தம். இங்க அழகாத இரட்டை கிளவியா போட்டார். முதல்ல அடுக்கு தொடர், அடுத்தது இப்படித்தான் கவிஞர்கள் ரொம்ப அழகா இலக்கியத்தின் வாயிலாக இலக்கண பாடத்தை நடத்தி விடுகிறார்கள். வல்லே வல்லே போர் வலி முற்றி மலையோ மேல். ஆகவே விரைவாக விரைவாக இந்த ராமனை சுற்றி நாம நம்முடைய போர் வலிமையால் சூழ்ந்து கொள்வோம். சூழ்ந்து கொண்டதன் பின் முற்றி மலைதல் என்றால் போர் செய்தல், மலையா மேல் முற்றி அவனோடு சேர்ந்து போர் செய்வோம். வெல்வோம் வெல்வோம், மீண்டும் ஒரு அடுக்கு தொடர். வெல்வோம் வெல்வோம் என்ற, இப்படி நாம் போரிட்டால் தான் நாம் வெல்ல முடியும் என்று வன்னி சொன்னவுடனே என்றனன் வன்னி, இவ்வாறு வன்னி என்கின்ற படைத்தலைவன் சொல்ல, மிடலோரும் வலிமை கொண்ட அரக்க வீரர்களும் தொல்லோன் சொல்லே நன்று என. பழமையான வீரன் வன்னி பல போர்க்களங்களை பார்த்திருப்பான். அவனுடைய அனுபவம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க ஒருவன் சொன்னதை நாம மறுக்க கூடாது. ஆகவே தொல்லோன் சொல்லே, அனுபவம் மிக்கவனாகிய அந்த வன்னியின் சொல்லே நன்று என அகுதே துணி உற்றார். அவன் சொன்னபடியே எல்லோரும் ஒன்று சேர்ந்து ராமனை தாக்கலாம் என்ற முடிவினுக்கு வந்தார்கள். யாரெல்லாம் ராமனை தாக்கினார்களாம்? அன்னார்த்தாமும் ஆர்கலி ஏழும், அன்னார்த்தாமும் ஆர்கலி ஏழும் என ஆர்த்தார் மின் ஆர் வானம் இற்று உறும் என்றே விழி சங்கம் கொன்னே ஊதி தோள்புடை கொட்டி கொடு சார்ந்தார் என்னாம் வையம் என்படும் வானம் திசை ஏத. எப்படியா அரக்க வீரர்கள் சூழ்ந்தார்களா? அன்னார்த்தாமும், வன்னியினால் இடப்பட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்ட அரக்கர்கள் அனைவரும் ஆர்கலி ஏழும் என ஆர்த்தார். ஆர்கலின்னா இடைவிடாது ஓசை உடையது, ஆர்கலின்னு பேரு. இது ஆகு பெயராக கடலை சுட்டும். ஏன்னா கடலினது ஓசை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும், அலைகளின் ஓசை. ஆகவே ஆர்கலின்னா ஆரவாரமான ஓசையை இடைவிடாமல் தந்து கொண்டே இருப்பது எது? கடல். ஆகவே அந்த ஓசையை கொண்டு கடலுக்கு ஆகி வந்ததனால இது ஒரு ஆகு பெயர். ஆகவே ஆர்கலி ஏழும், ஆரவாரம் மிக்க கடலினது ஏழின் ஒலி போலும் ஆர்த்தார் அரக்க வீரர்கள் ஆரவாரம் செய்தார்கள். மின்னார் வானம் இற்று உறும் என்று, மின்னல் பொருந்திய வானமானது முறிந்து கீழே விழக்கூடிய அளவினதாய் விழி சங்கம் ஒலிக்கக்கூடிய சங்குகளை கொன்னே ஊதி. கொன்னுன்னா இந்த சொல்லு வழக்கம் இழந்துட்டோம். இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு இலக்கண பாடத்தை நடத்திட்டான் கம்பன். தொல்காப்பியர் காலத்துல இருந்த உரிச்சொல்லுல ஒன்று கொன். கொன் என்றால் அச்சக்குறிப்புன்னு அர்த்தம். கொன்னே அச்சம் இலக்கணம். ஆகவே கொன்னே ஊதினா அச்சம் தோன்றக்கூடிய அளவுல சங்கினை ஊதினார்கள். அவ்வளவு பெரிய ஆரவாரமான சங்கொலி. தோள் புடை கொட்டி கொடு, தோள்களை பக்கமாக தட்டி கொண்டு சார்ந்தார் போர் செய்ய வந்து சேர்ந்தனர். இதை பார்த்த உடனே என்ன நினைத்தார்களா? வானத்துல இருந்த தேவர்கள் வையம் என்னாம், ஐயோ இந்த நில உலகம் இத்துணை அரக்கர்களும் ஒன்று சேர்ந்து ராமனை தாக்க குவிகிறார்களே, இனி இந்த உலகம் என்னாகும்? என்படும் வானம், வானுலகம் என்னாகும்? திசை ஏதாம், திசைகள் ஏதொன்றும் கண்ணுக்கு தெரியல. எல்லா திக்குகளிலும் அரக்கர்கள் ஒன்றாய் குழுமி நின்று ராமனை தாக்குதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆர்த்தார் அன்னார் அன்னகனத்தே அவர் ஆற்றல் தீர்த்தானும் தன் வெஞ்சிலை நாணை தெரிப்புற்றான் பேர்த்தான் பொன் தோள்
முற்றும் அளந்தான் பிறள் சங்கம் ஆர்த்தால் ஒத்தது அவ்வொலி எல்லா உலகும். இப்ப ராமனும் தன்னை தயார்படுத்தி கொண்டதை சொல்ல வேணும் இல்லையா? இவ்வாறு அரக்கர்கள் ஆரவாரம் செய்வதை கேட்டவுடனே ஆர்த்தார் அன்னார். அன்னார்னா அந்த அரக்கர்கள் இவ்வாறு ஆரவாரம் செய்ய அன்னகணத்தை அந்த கணப்பொழுதிலேயே அவர் ஆற்றல் தீர்த்தானும். அவர்களினது ஆற்றலை தீர்ப்பதற்கு உரியவனாகிய ராமன். அவர்கள் சத்தமிட்டார்கள், ஒரு சேர கூடி நின்று, ஒரு சேர கூடி நின்று அச்சம் தரத்தக்க சங்கினை ஒலித்தார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமன் என்ன செய்தான்? அவர்கள் எழுப்பின ஒலிக்கு மாற்று ஒலியை உருவாக்கினான். எப்படியா? தன் வெஞ்சிலை நாணை தெரிப்புற்றான். தன்னுடைய கொடிய வளைந்த வில்லினது நாணை இழுத்து சுண்டி விட்டான். அது எழுப்பின ஒலி அவ்வொலி, அந்த நாணினது ஒலி பொன்தாள் பேர்த்தான் தன் பொற்கால்களை பெயர்த்தவனாய் முற்றும் அளந்தான் எல்லா உலகங்களையும் ஓரடியில் அளந்தவனாகிய அந்த திருமால் பிறள் சங்கம் விளங்குகின்ற சங்கு ஆர்த்தால் ஒத்தது ஆரவாரத்தை போல் இருந்தது. உலகம் அளந்தவனாகிய நாராயணன் ஊதின சங்கினை காட்டிலும் பெரியதோர் ஒலியாக இந்த ராமனது வில்லினது நான் ஒளி ஏற்பட்டது. அப்ப அரக்கப்படுத்தின அத்துணை ஒலியையும் இந்த ஒரு நான் ஒலி அடக்கிவிட்டது. ஒரு நிமிஷம், அந்த அளவுக்கு ராமனது வில்லினது நான் ஒளி இருந்ததா? அடுத்து பல் ஆயிர கோடியர் பல் படை நூல் வல்லார் அவர் மெய்மை வழங்க வலார் எல்லா உலகங்களும் ஏறிய போர் வில்லாளர் அரக்கரின் மேதகையார். அடுத்தது அரக்கர்கள்ல வந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வீரர்கள்? அரக்கரில் மேதகையார், மென்மை உடைய அரக்கர்கள். போர்க்களத்துல பலவாறான நிலைகளிலே போர் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், மேம்பட்டவராகிய வீரர்கள். பல ஆயிர கோடியர், பல ஆயிரம் கோடி பேர். பல் படை நூல் வல்லார், பலவாகிய படைக்கலன்களையும் போர் செய்யும் முறைகளையும் அதனது சாத்திரங்களையும் நன்கு கற்றவர்கள். அவர் மெய்மை வழங்க வல்லார், அவர்கள் செம்மையான முறையிலே படைக்கலங்களை செலுத்துவதற்கு உரியவர்கள். மெய்மை வல்லார் என்றால் மெய்மையான முறையில படைக்கலங்களை செலுத்துவதற்கு ஆற்றல் உடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த அரக்க வீரர்கள் என்ன செய்தார்களாம்? எல்லா உலகங்களும் ஏறிய போர் வில்லாளர், அனைத்து உலகங்களோடு இந்த ராவணன் போர் செய்த காலை அந்த ராவணனோடு சேர்ந்து பல உலகங்களுக்கு சென்று போரினை புரிந்து வெற்றியினை ராவணனுக்கு ஈட்டித் தந்த வீரர்கள். எவ்வளவு பெரிய ஆட்கள் பாருங்க. அத்துணை பேர் இப்போ ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து ராமனை தாக்க போகிறார்கள். இப்ப எதிரிகளினது வீரத்தை உயர்த்தி சொல்ல சொல்லதான் வெல்லக்கூடிய ராமனது ஆற்றல் புரியும். அதனால வென்றார் உலகங்களை விண்ணவரோடு ஒன்றா உயர் தானவர் யூகம் எல்லாம் கொன்றார் நிமிர் கூற்று என எவ்வுயிரும் தின்றார் எதிர் சென்று செறிந்தனரால். உலகங்களை, எல்லா உலகங்களையும் விண்ணவரோடு ஒன்றா உயர் தானவர் யூகம் எல்லாம், தேவர்களோடு பொருந்தி வாழாமல் உயர்ந்த இலக்கணத்துல ஒரு கேள்வியை கேட்டு விட்டார்கள். கொண்டு என்பது எப்படி கொடுன்னு. அதுக்கு என்ன, இந்த போன பாட்டுல அந்த கொண்டுன்ற சொல் கொடுன்னு இருக்கு இல்லையா, அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு பாடலை எழுதுகின்ற பொழுது செய்யுளுக்கு என்று செய்யப்படுவது செய்யுள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
அதற்கெல்லாம் வரையறுத்த இலக்கணங்களுக்கு உட்பட்டுத்தான் எல்லாம் செய்யப்படுகின்றன. ஆகவே செய்யப்படுவன எல்லாம் செய்யுள். சரி, அப்படி செய்யப்படக்கூடிய செய்யுளுக்கு வரையறுத்த இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்துல 7 வகையான இலக்கணத்துல இறுதியா பார்க்கறது தொடை இலக்கணம்னு பேரு. அந்த தொடை இலக்கணம் என்பது எதுகை, மோனை, இயைபு என்றெல்லாம் வழங்கப்படக்கூடிய எதுகையும் மோனையும். இதை ஏன் உருவாக்கினார்கள்னா, ஒரு பாடலை எளிதில் நினைவு வைத்துக் கொள்ள. எதுகை மோனையினுடைய அடிப்படை தேவையே ஒரு பாட்டை எளிதாக நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அன்றைய காலத்துல தமிழில சொல்லப்பட்ட எல்லா கருத்தும் செய்யுளாகத்தான் சொல்லப்பட்டது. தத்துவமோ கணிதமோ அறிவியலோ எல்லாமே மெய்மையியலோ எல்லாம் பாட்டு. அப்ப எதுகை மோனை மிக மிக இன்றியமையாது. இந்த எதுகை மோனையை இட்டு எழுதுகின்ற பொழுது முதல் வரியில எழுதப்பட்ட சொல்லினது எதுகை மோனைக்கு ஏற்றாற் போல இரண்டாவது வரியின் முதல் சொல்ல அமைக்கும் போது என்ன ஆகும்? சில நேரங்கள்ல எழுத்து கூடி இருக்கலாம், இல்ல குறிலுக்கு பதிலா நெடில் வந்து விழுந்து விடலாம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த முதல் வரியில முதல் சொல்லுக்கு ஏற்றாற் போல எதுகை மோனைய உருவாக்குவதற்கு செய்யுளுக்குன்னு சில விதிவிலக்குகளை உருவாக்கினார். அதுக்கு பேரு விகாரங்கள்னு பேரு. இயல்பா அது எழுதக்கூடாது, இயல்பிலிருந்து வேறுபட்டு அமைக்கப்படுவதனால் அதுக்கு பேரு விகாரம்னு பேர். அந்த விகாரம் ஒன்று தொகுத்தல் விகாரம், அடுத்தது நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், அதே போல மெலித்தல் விகாரம், வலித்தல் விகாரம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மையில் இருக்கும். இப்போ முதல் சொல்லுல கடுன்னு தொடங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, கடு வெங்கனை அப்படின்னு பாட்டு ஆரம்பிச்சுட்டதுன்னு வச்சுக்கோ. பாட்டுல அடுத்த சொற்கள்லாம் முதல் வரி முடிகிறது. அப்போ அடுத்த வரியை கொண்டுன்ற பொருள்ல எழுத வேண்டிய சொல் வந்து விடுகிறது. அப்ப அந்த கொண்டுன்ற சொல்ல போட்டாக்க முதல் வரியில இருக்கிற சொல்லினுடைய எதுகைக்கும் மோனைக்கும் இந்த கொண்டுன்ற சொல் பொருந்தாது. அதனால என்ன பண்ணார்? கடு வெங்கனைக்கு கீழே கொடு அப்படின்னு போட்டு எழுதலாம். அப்ப அந்த இன்னு என்ன ஆகும்னா கெடுக்கப்படும். அதுக்கு பேரு கெடுத்தல் விகாரம். ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் பண்ணினால் அதுக்கு பேரு கெடுத்தல் விகாரம். இந்த சொல் அந்த எழுத்தை எடுத்துள்ளோம். குறுகிய ஒலிக்கு பதிலாக நெடில் ஒலிய போட்டுட்டோம்னா அதுக்கு பேரு நீட்டல் விகாரம். நெடில் எழுத்துக்கு பதிலாக குறில் எழுத்த போட்டுட்டோம்னா அதுக்கு பேரு குறுக்கல் விகாரம். இதெல்லாம் எதற்குனாக்க பாடலை இந்த எதுகை மோனை கொண்டுதான் நினைவு வைத்துக் கொள்ள முடியும், வேற வழியே கிடையாது. இப்ப கம்பனை போன்ற பெரிய புராண பாடல்களை போன்று பாடல்கள் அந்த எதுகை மோனை கலிவிருத்தம் இருப்பதினால சட்டென்று எல்லா பாட்டையும் ஞாபகப்படுத்து. முதல் வரியினுடைய முதல் சொல் தெரிஞ்சா போதும், அதே ஒலிதான் அடுத்த வரிகள்ல முதல்ல வரும், கண்டுபிடிச்சு. நாங்கள் இப்படித்தான் நினைவில் ஒரு பாட்டோட முதல் வரியில முதல் சொல்லுதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அடுத்த சொல் என்னன்னு இந்த அடிப்படையில இப்படித்தான் சொல் வரும்னு பழக்கத்துல தெரிஞ்சிடும். ஏனென்றால் தமிழ் மொழியில எல்லா சொல்லும் பொருள் குறித்தன. பொருள் குறிக்காத சொல்லே தமிழ்ல கிடையாது. அப்போ எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். நன்றி அவங்க திருமிகு ராமலட்சுமி அவர்களுக்கு. ஏன்னா இந்த இலக்கணம் என்ன, எனக்கு அடிப்படையிலேயே இலக்கணம் தான் ஆழங்கால் பட்ட துறை. அதை சட்டுன்னு கொஞ்சம் பொருத்தமான இடத்துல நினைவுபடுத்துவதற்கு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க.
அவர்கள் கேட்ட கேள்வியினால என்னுடைய இலக்கண அறிவு இங்கு புதுப்பிக்கப்படுகிறது. நன்றி. இதான் அதற்கு காரணம். இது ஒரு விகாரம். சரியா? இந்த விகாரம்னு சொன்னா புரியாது, விவரமாக சொல்ல வேண்டும் என்பதனால கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டேன். அடுத்த பாட்டுக்கு போலாம். வென்றார் உலகங்களை விண்ணவரோடு ஒன்றா உயர் தானவர் யூகம் எல்லாம் உலகங்களோடும் தேவர்களோடும் இசைந்து வாழாமல் உயர்ந்த தானவர்கள்னா அரக்கர்கள். அரக்கர்கள் ஒன்று மக்களோட சேர்ந்து வாழணும், அது முடியாது. தேவர்களோடையாவது சேர்ந்து வாழணும், அது வழக்கத்துல இல்லை. இப்படிப்பட்ட அரக்கர்கள் என்ன செய்தார்களா? தங்கள் படைகளை அணி அணியாக திரட்டி வென்றவர்கள் நிமிர்கூற்று என தோல்வி அறியாத யமனை போன்றவர்களாவர்கள். அவர்கள் எவ்வுயிரும் தின்றார், எல்லா உயிர்களையும் தின்றவராய் எதிர் சென்று செறிந்தனர். ராமனுக்கு எதிராக சென்று அப்படியே குழுமி நின்றார்கள். எப்படி வளைத்தார்களா ராமனை? வளைத்தார் மத யானையை வன் தொழுவில் தழைத்தார் என வந்து தனித்தனியே உழைத்தார் உறும் ஏறு என ஒன்று அல போர் விளைத்தார் இமையோர்கள் வெதும்பினார். எப்படி மத யானையை வளைத்தார்? மதங்கொண்ட யானையை எவ்வாறு வீரர்கள் சுற்றி நின்று அந்த மதங்கொண்ட யானையை செயல்படுத்த முடியாமல் தடுப்பார்களோ அதுபோல இந்த அரக்க வீரர்கள் மதம் கொண்ட யானை போல் உள்ள ராமனை வன் தொழுவில் தழைத்தார் என வந்து வலிய தொழுவிலே வந்து அந்த யானையை கட்டுதற்கு முயற்சி செய்வது போல் ராமனது ஆற்றலை அழிக்க அத்துணை அரக்கர்கள் அங்கு கூடினார்கள். கூடி தனித்தனியே உறும் ஏறு என உழைத்தார். அப்படி கூடிய ஒவ்வொரு அரக்கனும் தனித்தனியாக இடி ஒலிப்பது போல் ஆரவாரம் செய்தார். ஒன்று அல பல போர் விளைத்தார். ஒரு வகைப்பட்டதாக அல்லாமல் பலவேறு விதமான போர்க்கருவிகள், ஒவ்வொருத்தன்கிட்ட ஒவ்வொரு விதமான போர், எல்லா போர்க்கருவிகளுக்கும் ஒரே இலக்கு ராமன் ஒட்டுமொத்தமாக எய்தார். இமையோர்கள் வெதும்பினார்கள். இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் வெதும்பி போனார்கள். ஐயோ, இத்துணை கொடிய ஆயுதங்களை கொண்டு ஒரே நேரத்தில் அனைவருமாக ராமனை சூழ நின்று தாக்குகிறார்களே, ராமன் என்னாவானோ என்று வானவெளியில இருக்கக்கூடிய அரக்கர்கள், இந்த போர்க்களத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மதம் வெதும்பினார்கள். எப்பொழுதுமே மனித மனதுதான் அப்படின்னா தெய்வங்களாகிய தேவர்கள் மனதும் இதுவரைக்கும் தொடர்ந்து போரை பார்த்தவர்கள் தானே. ராமனது வெற்றிக்கு அவர்கள் தானே முதல் சாட்சியாக நின்றவர்கள். இருந்தாலும் அவர்களுக்கு பயம். இத்துணை வீரர்கள் ஒரு சேர நின்று ஒருவனை தாக்குதல் மிக கடினமான சூழ்நிலை. அதனால அஞ்சினார்களா வானத்துல இருந்த தேவர்கள். விட்டிய வழங்கிய வெம்படையின் சுட்டிய நிமிர்ந்த சுடர் சுடரும் கண் தீயும் ஒருங்கு கலந்து எழலால் உள் தீ உற வெந்தன ஏழ் உலகும். விட்டிய பகைவர்கள் எல்லாம் போர்க்களத்தை விட்டு ஓடுமாறு வழங்கிய வெம்படையின் அரக்கர்களால் செலுத்தப்பட்ட கொடிய படைக்கலன்கள் சுட்டிய சுடும்படியாக நிமிர்ந்து சுடர் சுடரும் ஓங்கி வளர்ந்து நெருப்பையும் பிரகாசத்தையும் செய்து கொண்டு ராமனை நோக்கி வந்துதான். 1-2 இல்ல, 1000 கோடி ஆயுதங்கள். கண் தீயும் அந்த அரக்கர்களினது கண்களில் இருந்த கோபத்தின் நெருப்பும் ஒருங்கு கலந்து எழலால். இந்த ஆயுதங்கள் எழுப்பின தீ, இந்த அரக்கர்கள் கண்களில் இருந்து தோன்றின கோபத்தி ரெண்டும் சேர்ந்து வந்ததினால 7 உலகங்களும் தீ உள் உற வெந்தன. நெருப்பு உள் புகுந்து 7 உலகத்தையும் வேக வச்சதாம். அவ்வளவு கோபம் அரக்கர்களுக்கு. தேர் ஆர்ப்பு ஒலி, வீரர் தெழிப்பு ஒலியும், தார் ஆர்ப்பு ஒலியும், கழல் தாக்கு ஒலியும்,
பேர் ஆர் சிலை நாணி புடைப்பு ஒலியும் காரால் பொலியும் களிறு ஆர்ப்பு ஒலியும். எப்படி இந்த போர்க்களத்துல என்னென்னலாம் சப்தமா, தேர் ஆர்ப்பு ஒலி, வேகமாக ஓடி வரக்கூடிய தேர்களினது சக்கரங்கள் ஏற்படுத்தின ஒலி, வீரர் தெழிப்பு ஒலியும், போர் வீரர்கள் ராமனை அதட்டக்கூடிய ஒலி, தார் ஆர்ப்பு ஒலி, அவர்கள் கழுத்துல கிண்கிணி மாலைகளை அணிந்திருக்கிறார்கள், மணிகளையே மாலைகளாக அணிந்திருக்கிறார்கள், அந்த ஒலி, கழல் தாக்கு ஒலியும், தங்கள் கால்கள்ல போட்டு இருக்கக்கூடிய வீரக்கழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒலி, பேரார் சிலை நாணி புடைப்பு ஒலியும், போருக்கு என எழுந்த வீரர்களினது கையில் உள்ள வில்களிலிருந்து நாணினை சுண்டுவதால் ஏற்பட்ட ஒலியும், காரால் பொலியும், கருநிறத்தோடு அழகாக, இந்த இடத்துல பொலினாக்க பொலிவோடு இருக்கக்கூடிய களிறு ஆர்ப்பு ஒலியும், யானைகளினது பிளிரல் ஒலியும், போர்க்களமே பெரும் கூச்சலின் இடமா இருக்கு. இவ்வளவு பெரிய சத்தத்தை கேட்டு பாருங்க, தெரியும். இந்த சத்தமே நமக்கு அச்சத்தை உண்டு பண்ணும். இப்பெல்லாம் வான்வெளியில எல்லாம் தாக்குதல் போய்கொண்டு இருக்கிறது அல்லவா ஈரான்ல. அந்த வான்வழியில விமானங்கள் செல்லக்கூடிய ஒலி, இத ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ல வேண்டிய இடம். நமக்கு அண்டை நாடான இலங்கையில தமிழர்களை அங்கு வாழ் சிங்களர்கள் தாக்கின பொழுது இந்த விமான தாக்குதலை கொண்டு பல இடங்கள்ல குண்டுகள் வீசப்பட்ட பொழுது இந்த விமான ஒலி கேட்டாலேயே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட பதுங்கு குழியில போய் தங்கிக் கொள்வார்கள். சரி, வளர்ந்தவர்கள் தங்கிக் கொள்ளலாம். இளம் சிறார்கள் சிறுமியர்கள் அந்த அச்சத்தின் ஊடாக அந்த குழியில தங்கி இருந்த நிலை இருக்கு பாருங்க. உளத்தளவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அச்ச உணர்வு பல காலமாகும். அதிலிருந்து வெளிவர அவர்கள் பல காலமாகும். அந்த 4 வயது 5 வயதுல ஏற்பட்ட அந்த தாக்கம், உயிரை பாதுகாத்து கொள்ள ஓடி ஒளிதல் என்கின்ற அந்த வேட்கை இருக்கு பாருங்க. அந்த அச்சமானது அவர்களை துரத்த, அதன் மூலமாக தங்கள் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று எங்கெல்லாம் பதுங்கு குழிகள் இருந்தனவோ அங்கெல்லாம் ஓடி ஒளிந்தார்கள் அல்லவா. அந்த உணர்வு இன்னமும் அவர்களிடம் இருக்கிறது. இன்னமும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகிறார்கள், எங்காகிலும் விமான ஒலி கேட்டா அந்த குழந்தை பிராயத்துல விமானத்தினது ஒலி தாக்குதலின் குறியீடாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதினால இப்ப இயல்பான விமான ஒலியை கூட அவர்களை அறியாமல் அச்சப்பட வைக்கிறது. எவ்வளவு பெரிய கட்டம்! இதே போல ஒரு பெரிய கதையாசிரியர் எழுதினார். பஞ்சாப்ல அமிர்தசரஸ் பொற்கோவில்ல இந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் பண்ணின பொழுது கோவிலுக்குள்ள புகுந்து ராணுவம் பல சீக்கியர்களை கொன்றது. இந்த சீக்கியர்கள் இதை எதிர்பார்க்கல. தங்கள் புனித தலத்திலேயே தங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அதிர்ச்சி அவர்களை மிகப்பெரிய மௌனத்திற்கு தள்ளியது. இந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அங்கு பஞ்சாப் மாநிலம் அப்படியே மௌனத்தினுக்கு உட்பட்டு அமைதியாகிவிட்டது என்று அன்றைய ஆட்சி பொறுப்பாளரை திருப்திப்படுத்த, இந்திரா காந்தியை திருப்திப்படுத்த எல்லோரும் ஆகா பஞ்சாப் அடங்கி விட்டது. ஒரே ஒரு பத்திரிகையாளன் தான் துணிஞ்சி எழுதினோம், இல்லை, பஞ்சாபில் எதுவும் அடங்கவில்லை, நினைவில் கொள்ளுங்கள், இங்கு எதுவும் அடங்கவில்லை. இவர்கள் மௌனமாக இருப்பதன் காரணம் இவர்கள் உள்ளத்திலே ஒரு பெரும் புயல் குடிகொண்டிருக்கிறது. இது மௌன புயல். இப்பொழுது உங்களுக்கு அது மௌனமாக தெரியும். காலப்போக்கில் அந்த புயலின் வேகம்
உங்களை அழிக்கும். ஒரு பத்திரிகை நிருபர் ரொம்ப தெளிவா எழுதினார், அழித்தது. இந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனுக்கு தலைமை தாங்கின ஜெனரல் வைத்தியாவை பூனா மார்க்கெட்ல 1.5 ஆண்டு கழித்து சுட்டுக் கொன்றது. அதே போல நம்முடைய பிரதமராய் இருந்தவரை பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டுக் கொன்றார். எதுவும் தப்பாது. அதனால இந்த போர் ஒலின்றது நாம என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய ஆரவாரத்தை வெற்றியை தரக்கூடிய ஒலின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆழமான அச்சத்தை உளத்திலே கொண்டு பதிய வச்சிரும். அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம பெரும் முயற்சி செய்ய வேண்டும். அதை வைத்து ஒரு நகைச்சுவையான படம் கூட தமிழ்ல தெனாலின்னு வந்தது. அச்சம் எதனால் வந்தது, அவர் வரிசையா சொல்லி கொண்டு வருவார். எவைகளெல்லாம் எனக்கு அச்சத்தை தரும். உண்மை, உளவியல்ல அது ஒரு பெரிய உண்மை. அதனாலதான் போர்க்களத்துல ஆரவாரத்தையும் மிகப்பெரிய ஒலியையும் எழுப்புவதன் நோக்கமே இதனை கொண்டு எதிரியை கொஞ்சம் அச்சப்பட வைக்கணும். அவன் கொஞ்சம் அச்சப்படுகிறான்னு தெரிந்தால் போதும், தாக்குதல் எளிது. முதல்ல அவன் உள்ள பயத்தை விதைக்கணும். அந்த பயமே அவனை தயங்கி தயங்கி போர் செய்ய தூண்டும். அந்த தயக்கத்தை எதிரி சாதகமாக்கி கொண்டு தாக்கும். அதனால இந்த போர்க்களத்துல எதுக்கு இவ்வளவு பெரிய ஒலியை பற்றி எல்லாம் கம்பன் எழுத வேண்டும்னா, போர்க்களத்துல ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கு தற்காப்பு கலை என்ற அளவில் மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிறாங்கல்ல, ஏன் அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பேர் ஒலியை எழுப்புகிறார்கள். இவ்வாறு இந்த ஒலியை கொண்டு தாக்குதலில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த ஒலி எழுப்பக்கூடிய அதிர்வு எதிரிகளை தடுமாற வைக்கும். அதனால கம்பனுக்கு ரொம்ப தெளிவா அந்த ஒலிகளை மட்டும் தொகுத்து எழுதியிருக்கான். ஒரு போர்க்களம்னா இந்த ஆரவாரமான ஒலி தவிர்க்க முடியாது. சரி, இவ்வளவு பெரிய ஆரவாரத்தோடு இப்படிப்பட்ட ஒலியை எழுப்பி கொண்டு எல்லா வீரர்களும் பலவேறுபட்ட ஆயுதங்களை ராமன் மீது எய்து ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய விஷயத்தை ராமன் தன்னுடைய ஒற்றை அம்பினால ஒன்றும் இல்லாதபடி செய்து விட்டான். எப்படி? அடுத்த பாட்டை பாருங்க. எல்லாரும் ராவணனே அணையார், வெல்லா உலகு இல்லவர் மெய் வலியார், தொல்லார் படை வந்து தொடர்ந்தது என நல்லானும் உருத்து எதிர் நன்னினான். ரொம்ப அழகு. எல்லாரும் ராவணனே அணையார், எதிரே தோன்றக்கூடிய அனைவரும் தனித்தனியா பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ராவணனுக்கு இணையானவர்கள். அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர்கள். வெல்லா உலகு இலார், வெற்றி கொள்ளாத உலகமே இல்லை. அவர்கள் எங்கெல்லாம் படையெடுத்தார்களோ அங்கெல்லாம் வெற்றி. எல்லா உலகங்களையும் வென்றவர்கள். மெய் வலியார், உடல் வலிமை கொண்டவர்கள். ஏனா என்று எண்ணி எதிர் நன்னினான், அரக்கருக்கு எதிராக ராமன் போய் நின்னான். ஊழி கணல் போல்பவர் உந்தின போர், ஆழி படை அம்பொடும் அற்று அகல, பாழி கடைநாள் வீடு பல் மழை போல் வாழி சுடர் வாழி வழங்கினான். ராமன் சாதாரண ஆளா? ஊழிக்கணல் போல்பவர், உலகு அழிவதற்கு உரிய காலத்துல பிரளய காலத்து நெருப்பு போலே ராமனை சுற்றி கொண்ட அரக்கர்களை உந்தின, அவர்களால் செலுத்தப்பட்ட ஆழிப்படை அம்பொடும் அற்று அகல, சக்கராயுதம் அம்பு போன்ற அத்துணை ஆயுதங்களையும் ஒற்றை அம்புனால அழிக்கலையா ராமன்? என்ன செய்தானா? கடைநாள் வீடு பல் மழை போல், யுகத்தின் முடிவில் பொழியக்கூடிய பெரு மழையை போல் பல லட்சக்கணக்கான அம்புகளை தொடுத்தானாராம். தொடுத்து பாழி வலிமை மிக்க அம்புகளை, சுடர் வாழி ஒளி பொருந்திய அம்புகளை
வழங்கினான் ராமன் அரக்கர் மேலே எய்தான். எப்படி? அவர்கள் ஊழிக்கால நெருப்பு போல வந்தார்கள். ராமன் ஊழிக்கால மழை போல அம்புகளை அவர்கள் மீது செலுத்தினான். சூரோடு தொடர்ந்த சுடர் கனைத்தான், தாரோடு அகலங்கள் தடிந்திடலும், தேரோடு மடிந்தனர் செங்கதிரோன், ஊரோடு மறிந்தனன் ஒத்து உறவு. குடரோடு தொடர்ந்த கொடுமையை பரப்பி கொண்டு, மன்னிக்கணும், சுடரோடு எழுத்துப்பிழ, ஒளி பொருந்திய அந்த நெருப்பினை சிந்திக்கொண்டு வந்த ராமனது அம்புகள், சுடற்கனை ஒளி கொண்ட ராம அம்புகள் தாரோடு அகலங்கள் தடிந்திடும், மாலைகளை அணிந்த அரக்கர்களினது மார்பை பிளந்து போட்டது. செங்கதிரோன் ஊரோடு மறிந்தனன் ஒத்த, தன்னை சூழ்ந்த ஊர்களோடு இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே சூரியன் கீழே விழுந்தது போல ராமனை எதிர்த்த அத்துணை வீரர்களும் அப்படியே கீழே விழுந்து இறந்தார்கள். உறவோர் வலிய அரக்கர்கள் தேரோடு மடிந்தனர். தாங்கள் ஏறி வந்த தேரோடு தேரும் அழிக்கப்பட்டன, அதன் மீது அமர்ந்திருந்த அரக்கர்களும் அழிக்கப்பட்டனர். சட்டென்று ஒரு பெரிய சூரியன் விழுந்து மறைந்தது போல் ராமனை எதிர்த்து நின்ற அவ்வளவு பெரிய படையும் அப்படியே கீழே விழுந்து இருந்தது. அத்துணை வேகத்தோடு ராமன் ஊழிக்கால மழையை போல அம்புகளை செலுத்தினான். அடுத்து என்ன செய்தானா? கொல்லோடு சுடற்கனை கூற்றின் நின பல்லோடு தொடர்ந்தன பாய்தலினால், சொல்லோடு எழு மா முகில் சிந்தின போல் வில்லோடும் விழுந்த மிடல் கரமே. கொல்லோடு சுடற்கனை, கொல்லுதலை தொழிலாக உடைய ராமனது கூறிய அம்புகள் கூற்றின் யமனுடைய நினப்பல்லோடு, கொழுப்பு தசை படிந்த பல்லோடு. யமனுக்கு கோரப்பல் இருந்தா ஒவ்வொருவராக கொன்று உண்பான் அல்லவா? அது போல யமனது கோரை பற்களை போன்று ராமனது அம்புகள் எதிர்க்க வந்த அரக்கர்களையெல்லாம் கிழித்து கொன்று கொண்டே போயிற்று. தொடர்ந்தன பாய்தலினால், தொடர்ந்து பாய்வதால் மிடல் கரம், அரக்கர்களினது வலிமை வாய்ந்த கைகள், சொல்லோடு எழு இடி மின்னலோடு எழுகின்ற மாமுகில் பெரிய மேகங்கள் சிந்தின போல், சிந்தியதை போல் வில்லோடும் விழுந்த, பிடித்திருந்த வில்லோடும் விழுந்தது. மேகம் பூமியில விழுவது போல ராமன் எய்த அம்புகள் அரக்கர்கள் கையில பிடித்திருந்த விற்களோடு கைகள் அறுபட்டு கீழே விழுந்தன. செம்போடு உதிரத்திரை ஆழியின் வாய், வெம்பு ஓடு அரக்க குலம் மேல் நிற்கும், மன்னிக்கணும், அரவக்குலம் மேல் நிமிரும், கொம்போடும் விழுந்தன ஒத்த குறைந்து அம்பொடும் விழுந்த அடல் கரமே. குறைந்து அம்பொடு விழுந்த ராமனது அம்புகளினால் வில் பிடித்த கைகள், அரக்கர்களினது வில் பிடித்த கைகள் வெட்டப்பட்டு விழ, அடல் கரம், அரக்கர்களினது வலிய கரங்கள், செம்பொடு உதிர திரை ஆழியின் வாய், சிவந்த நிறத்தோடு குருதியாகிய அலை கடல், இரத்த வெள்ளம் கடல் போல இருக்க, மேல் நிமிரும், மேல் நோக்கி வளருகின்ற கொம்பொடும் விழுந்தன, மரக்கிளைகளோடும் விழுகின்றனவாகிய வெம்பு ஓடு அரவக்குலம் ஒத்த, சினம் கொண்டு ஓடும் பாம்பு கூட்டங்களை ஒத்தது. இந்த வில்லோடு அறுபட்ட கைகள் அறுபட்டதுக்கு அப்புறம் துடிக்கும் இல்லையா? அந்த இரத்த ஆற்றுல அந்த கைகள் துடிப்பது கூட்டமா பாம்பு கூட்டங்கள் போவது போல காட்சி அளித்தன. அத்துணை வீரர்களினது கரத்தையும் அறுத்துட்டான். முன் ஓடு உதிரப்புனல் மூதுலகை பின் ஓடி வளைத்த பெருங்கடல்வாய், மின்னோடும் விழுந்தன மேகம் என பொன்னோடை நெடுங்கரி புக்கனவா. மூதுலகை பின் ஓடி வளைத்த பெருங்கடல்வாய், பழமையான உலகத்தை சூழ்ந்து வளைத்து கொண்ட கடல்களைப் போல் மின்னோடும் மின்னலோடும் விழுந்தன மேகம் என, மின்னலும் மேகமாக பூமியிலே விழுந்தது போல, முன் ஓடும் உதிரப்புனல், முன்பு குருதி வெள்ளம் கடலை போல பாய, அதுல
பொன்னோடை நெடும் கரி புக்கன பொன்மயமான நெற்றி பட்டங்களை அணிந்திருந்த யானைகள் செத்து மிதந்து போகின்றன. யானையினது உடல் மேகம், அதன் நெற்றியில் பட்டிருக்கக்கூடிய ஓடை என்கின்ற அணி மின்னல். ஆகவே மேகத்தோடு மின்னல் பூமியில விழுவது போல் ஓடையோடு கருத்த பெருத்த உடலை உடைய யானைகள் அந்த இரத்த வெள்ளத்துல இறந்து மிதந்து கடலை நோக்கி செல்லுகின்றன. மரவெற்றி அரக்கர் வல கையோடும் நரவ குருதி கடல் வீழ் நகை வாழ் சுரவு ஒத்தன மீது துடித்து எழலால் இரவு ஒத்தன வாவும் இனப்பரிய. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், போர்க்களம் பற்றின வர்ணனைக்கு பல இடங்கள் இருக்கு. எங்கிருந்து பார்க்கிறோம்? சீதையை சிறை எடுப்பதற்கு முன்பாக சூர்பனகையின் ஏவலால் கரண் பெரும் படையோடு ராமனை தாக்கினதிலிருந்து பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நடந்த போரெல்லாம் ஒற்றைக்கு ஒற்றை. கபந்தன் அழித்ததோ விராதன் அழித்ததோ ஒற்றைக்கு ஒற்றை. வாலியை அழித்ததோ ஒண்டிக்கு ஒண்டிய. பெரிய போர்னு பார்த்தது எங்கன்னா பஞ்சவடியில கரனோடு நடந்த போர். அதுக்கப்புறம் வரிசையா சுந்தரகாண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுந்தரகாண்டத்துல அனுமன் செய்த போர். அதன் பிறகு யுத்த காண்டம். இத்துணை போர்க்களங்கள்ல அடிப்படையா என்ன? அரக்கர்கள் ஒன்று கூடி ராமனை வானரர்களை எதிர்த்தார்கள். ராமனும் வானரர்களும் சேர்ந்து அரக்கர்களை கொன்றார்கள். இவ்வளவுதான விஷயம். இதுதான் ஒற்றை வரி செய்தி. போர்க்களத்துல எதிர்த்தவர்கள் ராவணாதியர்கள், அவர்களை வெல்லுவதற்காக படை நடத்தி வந்தவர்கள் வானரர்கள். முடிஞ்சு போச்சு. வேற என்ன இங்க போர்க்கள செய்தி? ஆனால் அந்த களத்துல இருக்கக்கூடியது 4 படை தான். ரத கஜ துரக பதாதி. இவர்களை அழித்தல் என்பதுதான் வானரர்களுக்கும் ராமனுக்கும் வேலை. ஏன்னா வானரர்கள்கிட்ட இந்த படையெல்லாம் கிடையாது. அப்போ கம்பன் இந்த போர்க்கள காட்சியில கையாளப்படக்கூடிய உவமை ஒன்று போல உண்டான போர்க்களத்துல தன்னுடைய கற்பனை திறத்தினாலும் தன்னால் பல்வேறு விதமான பொருத்தமான உவமைகளை கொண்டு சுவை குன்றாமல் இந்த போர்க்கள காட்சியை புதிதாக வர்ணிக்க முடியும் என்ற ஆற்றலும் இருந்ததனால போர்க்களத்தை கூட நமக்கு கொஞ்சம் அலுப்பு தட்டாம எழுதி காட்டுகிறார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இளம் பிராயத்துல நீங்களும் அந்த படத்தை பார்த்திருக்கலாம். இப்போ நிறைய முறை வைக்கிறோம். பம்மல் சம்பந்த முதலியார் எழுதின ஒரு அழகான நாடகம். பின்னர் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. டி.ஆர். ராமச்சந்திரன், காளியன் ரத்தினம் எல்லாம் நடிச்சப்படும் சபாபதி. அதுல ஒரு காட்சி வரும். சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் சென்ற சுற்றுலாவை ஒரு கட்டுரையாக எழுதி தருமாறு ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்க, மாணவன் அந்த சுற்றுலா பயணத்தை ஒரு 25 பக்கத்துக்கு எழுதியிருக்க. அந்த மாணவனினுடைய தந்தையார் ஆசிரியர்கிட்ட கேட்பார். சாரங்கபாணி ஆசிரியர், பையன் எப்படி கட்டுரை எழுதியிருக்கிறான்? ஆசிரியர் ரொம்ப பெருமையா, நன்றாகத்தான் எழுதியிருக்கிறான், 25 பக்கம் எழுதியிருக்கான், படித்து பாருன்னு போடுவார். போட்டாக்க மாதிரி சென்னையிலிருந்து கிளம்பிய புகை வண்டி, அது தொடங்கும் போது ஏற்படுத்தக்கூடிய ஒலி, சிக் புக் அப்படின்னு ஆரம்பிச்சு சிக்கு புக்குன்ற ஒலியோடு ஒரு 10 பக்கம். இதை படிச்சு பார்த்துட்டு ஆசிரியர் கேட்பார் மாணவன்ட்டு, ஏன்பா இதோட முடிஞ்சு போச்சா? இல்ல டங்கு டிங்கெல்லாம் கூட எழுதியிருக்கேன். பாலத்து மேல ரயில் போகிறது அல்லவா, அதையும் எழுதியிருக்கேன். இப்போ இங்கிருந்து காஞ்சிபுரம் போறதுக்கு ஒரு 15 பக்கம்,
அதே ஒலியை கொண்டு திரும்பி வருகிறது என்பதற்கு 15 பக்கம் 30 பக்கம் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரயில் பயணத்தை எழுதுதல் என்பது இந்த ஒலிய மாதிரி இந்த போர்க்களத்தை என்ன உதாரணம் தர முடியும்? திரும்ப திரும்ப 4 படை ரத்தம் பெருக்கெடுக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ஓமைகளை சொல்லி கற்பவருக்கு அலுப்பு தட்டாமல், அதை கூட நான் ஏத்துப்பேன். முன்பு சொன்ன ஓமை என்னன்னு நினைவு இருக்கணும். முன்பு சொன்ன ஓமை என்ன என்று நினைவு இருந்தாதான் அதிலிருந்து வேறுபட்டதாகிய ஒரு ஓமைய இந்த இடத்துல பொருத்த முடியும். இப்ப எவ்வளவு நினைவு வைத்துக் கொள்ளணும்னு பாருங்க. இந்த கண்டினியூட்டி, அந்த தொடர்பு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கவிதை எழுத முடியாது. அதற்குத்தான் நான் கம்பனை எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடுவதன் நோக்கமே அதுதான். 10,000 சொச்சம் பாட்டு எழுதுனது பெருமை இல்லை. அதற்கு அந்த 10,000 பாட்டுக்கு மேலாக எழுதி அதுல ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்றினா பாருங்க. இதுதான் கம்பனினுடைய மிகச்சிறந்த சாமர்த்தியம். அதனாலதான் பாரதி பாட முடிஞ்சது. யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல். நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இளங்கோவினுடைய கண்டினியூட்டியை பத்தி. கம்பனும் அதே போல. எப்படித்தான் இவர்களுக்கு இது சாத்தியம்னு தெரியல. அதனாலதான் அவர்கள்லாம் கவி சக்கரவர்த்தி மகா கவிகளாக இருக்கிறார்கள். இதே போர்க்களத்தை திருப்பி வர்ணிக்கிற இன்னும் இருக்கு. ராவணனோடு நடக்க வேண்டிய யுத்தம் இருக்கு. அதே போன்று அந்த போர்க்களத்தையும் வர்ணிக்கணும். அப்ப வேறு விதமான ஓமைகள். அப்ப இவனுக்கு எவ்வளவு ஓமைகள் தெரிந்திருக்கணும். அதை பொறுத்த முறை இந்த இடத்திற்கு இது. ஒரு குறிப்பு சொல்லணும் எப்படி அந்த நினைவுன்றதற்கு. இங்க வகுப்புல இருக்கிற இருவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த செய்தி. கலாக்ஷேத்ராவினுடைய நிறுவனராகிய ருக்மணி அருண்டேல் பல நாடுகளுக்கு பயணப்பட்டவர். அவர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் ஏதாவது ஒரு கலைப்பொருள் விற்கக்கூடிய மையங்களுக்கு செல்லுதற்கு வாய்ப்பு கிடைத்தா ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கலைப்பொருள்கள் எல்லாம் வாங்குவார்கள். கூட வந்தவர்கள் எதற்குன்னு கேட்டா உடனே சொல்லுவார்களா, நம்முடைய ராமாயண நாட்டிய நாடகத்திற்கு இந்த கதாபாத்திரத்திற்கு இது பொருத்தமான அணிகலனாக இருக்கும். இருப்பது வெளிநாடு. மனமெல்லாம் ராமாயணம் பற்றின சிந்தனை. அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அவர்களுக்கு உண்டான ஒப்பனை, அதற்கு உண்டான அணிகலன்கள் பார்த்து பார்த்து சேகரித்து வைத்திருக்க. அப்போ அந்த மனம் முழுவதும் ராமகாதையினுடைய ஒரு முழுமை உணர்வு இருந்ததனால தான் எந்த கதாபாத்திரத்திற்கு எந்த சூழலில் எத்தகைய அணிகலன்கள் அணிய பெற்றால் அந்த பாத்திரத்திற்கு அது அழகாக இருக்கும். மனமெல்லாம் அந்த சிந்தனை. இதுதான் ஒன்றை முழுமையுமாக பார்த்தல் என்ற அறிவு, இந்த கம்ப்ளீட்னஸ். நான் பலமுறை சொல்லுவேன், இந்த நடனம் ஆடக்கூடியவர்கள், பாடல் பாடக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த சாகித்யத்தை, அதாவது எழுதப்பட்ட பாடலை வரி நோக்கில சொல் நோக்கில பார்க்காதீர்கள். அந்த பாடல் முழுமையுமாக என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஆடவோ பாடவோ தொடங்குங்கள். சட்டென்று ஸ்தாயி பாவம் புலப்படும். இன்றைக்கு பெரும்பாலானோர் என்ன செய்கிறார்கள்னா, அந்த பாட்டினுடைய வார்த்தைகளை வரிகளை மட்டும் பாடுவதாக அல்லது அபிநயிப்பதாக முயற்சிக்கிறார்கள். முழுமை போயிடுறது. எந்த ஒரு படைப்பின் உடைய அழகே அதன் முழுமையில தான் இருக்கு. ஒரு குழந்தைய பார்க்கிறோம், கை அழகா இருக்கு, கண் அழகா இருக்கு, முடி அழகா இருக்கு, கால் அப்படி இல்லை. அந்த குழந்தை முழுமையா அழகா இருக்கணும். கை மட்டும் அழகா இருந்து முகம் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தா நல்லா இருக்குமா நமக்கு? அந்த முழுமை என்பது ஒரு பெரிய வரம். அதை அனுபவிக்க கத்திருக்கணும்.
ஒரு பாடலை நான் பார்க்கிறேன்னாக்க அந்த பாடலினுடைய முழுமைதான் எனக்கு சுவை. அதனால கம்பன் கிட்ட அந்த ஆற்றல், அது இறையருள்னா இறையருள், இல்ல கம்பனது கடுமையான உழைப்புன்னா உழைப்பு, நீங்க என்ன பேர்ல வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த போர்க்கள காட்சியை பாருங்க. மர வெற்றி அரக்கர், இதுவரைக்கும் வெற்றியை போர்க்களத்திலே பெற்று வந்த அரக்கர்கள் வலக்கையோடும் வலப்புற கைகளோடு நரவ குருதி கடல், மனம் கொண்ட இரத்த கடல். அது என்ன மனம் கொண்ட இரத்த கடல்? நரவம்னா மனம். எப்படி கடல் ரத்தம் மணக்குமா? வணக்கம். இந்த வீரர்கள் தாங்கள் அணிந்திருந்த மாலைகளோடு அம்பு அவர்கள் மார்புல பாய்ந்து கீழே சாய்க்கிறது. அந்த மாலைகள் எல்லாம் மலர்களால் கட்டப்பட்டிருக்க, அந்த மலர்களால் நிரம்ப பெற்றதாக அந்த அரக்கர்கள் உடலில் இருந்து தோன்றின குருதி வெள்ளமாக பெருக்கெடுத்து கடல் போல காட்சி அளிக்க, அந்த இரத்த வெறிக்கு பதிலா மலர்களின் மனம் இருக்கு ரத்தத்துல. என்ன ஒரு அழகான கற்பனை பாரு. ரத்தத்தினுக்கு ஒரு வெறி ஏற்றும் மனம் இருக்கும். வெறின்னே பேர் அது. அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஸ்மெல். அது ரத்த வாடைன்னு. அதை மீறி மனம் வீசுகிறதா நரவ குருதி கடல் வீழுகின்ற நகைவாள் ஒளியுடன் கூடிய வாள்கள் சுரவு ஒத்தன, சுறா மீன்களை போன்று இருந்தன. கத்தியினுடைய வடிவத்தை நினைவுபடுத்தி பாருங்க. போர்க்களத்துல கையாளக்கூடிய அந்த கத்தியின் அமைப்பு சுறா மீனினது உடல் அமைப்பை போல இருக்கு. அப்படி வளைஞ்சி வாவும் இனப்பரி தாவி செல்லக்கூடிய குதிரைகள் கூட்டம் கூட்டமாக மடிந்து அந்த கடல் பெருக்காகிய இரத்த வெள்ளத்துல விழுதலினால் அவைகளெல்லாம் இறால் மீன்களை போல் காட்சி அளித்தனவாம். ஏன்னா இறால் மீன் தண்ணிக்குள்ள இருந்து குதிச்சு குதிச்சு போகும். இந்த அடிப்பட்டு இறந்த குதிரைகள் உடல் துடிக்க துடிக்க மேலும் கீழுமாக குதிப்பது கடல் வெள்ளத்துல இறால் மீன்கள் குதிப்பது போல இருக்கு. இப்ப கம்பனுக்கு கடலும் தெரிஞ்சிருக்கு, கடல்ல இருக்கக்கூடிய இறால் மீனும் தெரிந்திருக்கிறது. அதனது குதிக்கும் முறை குதிரையினுடைய உயிர் துடிப்போடு பொருத்தி பார்க்கவும் முடிஞ்சிருக்கு. நான் இது மாதிரியான கற்பனைக்கு தான் ரொம்ப பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுப்பேன். எப்படி இந்த காட்சியை பார்த்து தங்களால் பார்க்கப்படக்கூடிய அந்த காட்சியை பின்னர் தாங்கள் எழுதப்படக்கூடிய கவிதைக்கு உவமையாக கொள்ளலாம் அப்படின்னு அவர்களுடைய மனதுன்றது இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, ஒரு டேட்டா பேங்க் மாதிரி பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் இந்த மனது என்ற அந்த தகவல் பெட்டகத்துல பதிய வச்சுக்கும் போல இருக்கு. அதுக்கு உள்ள அந்த தகவல் பெட்டகத்துல நிறைய கிளைகள் இருக்கு. அந்தந்த கிளை கடல் பத்தின செய்திகள் ஒரு பகுதியில், காடு பத்தின செய்திகள் ஒரு பகுதி. அப்ப கவிதை எழுதும் போது ரத்தம் கடல்னு சொல்லியாச்சா, கடல் பற்றின செய்தி டேட்டா பேங்க்ல இருந்து வெளியே வந்துடுறது. என்னெல்லாம் கடல்ல இவர் பார்த்தார் பொருத்தமா எழுதி. என்ன ஒரு ஆற்று! அதுதான் இவர்கள் அழுக்காம எழுத முடிகிறது பாருங்க. ஒன்றும் வேண்டாம். இப்ப நமக்கெல்லாம் 4 பக்கம் தொடர்ந்து எழுதினாலே வெறுப்பு வந்துடும். யோசிச்சு பாருங்க. எல்லோரும் ஒரு காலத்துல பள்ளிகள்ல கல்லூரிகள்ல கட்டுரைகள் எழுதி பழகி இருக்கும் தேர்வுக்காக. ஒரு 2 பக்கம் எழுதின போதே நமக்கு அலுப்பு தட்டிடும். ஒன்று. 2வது, மேலும் சொல்லுவதற்கு என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முதுகலை படிக்கின்ற பொழுது, 40 ஆண்டுகளுக்கெல்லாம் மேல, 80ல முதுகலை முடிச்சேன். எங்கள் முதுகலை, அதாவது எம்ஏல ஒரு தாள் பொதுக்கட்டுரை எழுத வேண்டும். வினாத்தாள்ல ஒரு 15 தலைப்புகள் மட்டுமே கொடுக்கப்படும்.
வேற ஒண்ணும் இருக்காது. அதுல ஏதாகிலும் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து 3 மணி நேரத்தினுக்கு உட்பட்டு அந்த விடை எழுதக்கூடிய தாள் ஒரு புத்தக வடிவில் இருக்கும், ஆன்சர் புக். அதுல ஒரு 14 பக்கங்கள் இருக்கும். முன்பெல்லாம் 20 பக்கம், இப்பெல்லாம் 16 பக்கம். அதுல ஒரு பக்கம் செல்லுபடி ஆகாது, 15 பக்கம் கட்டுரை எழுதும். எங்கள் முதுகலையிலெல்லாம் என்ன செய்வார்கள், திருத்துகின்ற பொழுது முதல்ல இந்த கட்டுரை பேப்பரை தான் திருத்துவார்கள். அதுல உங்கள் சாமர்த்தியம் தெரிந்துவிடும். அதுல உங்களுடைய சாமர்த்தியம் தெரிந்ததன் பிறகு ஆசிரியர்களுக்கு மற்ற பேப்பர்லாம் திருத்துறது ரொம்ப எளிது. இந்த கட்டுரை பேப்பர் அவ்வளவு கடினமா இருக்கும். 3 மணி நேரத்துல நீங்கள் திட்டமிட்டு கருத்தை வகுத்து அதற்கு சான்றாதாரம் காட்டி மேற்கோள்களை பொருத்தமுறை சொல்லி அந்த மேற்கோள்கள் பயின்று வரக்கூடிய இலக்கியங்கள் அல்லது வேறேனும் அறிஞர்கள் சொன்ன செய்தி, இவையெல்லாம் முறையாக ஒரு கட்டமைப்போடு இருக்கும். அப்பதான் பின்னாளில் உங்களால ஒரு கருத்தை சொல்ல முடியும். ஒரு கருத்தை கோர்வையாக சான்றுகளோடு எடுத்து வகுப்புல சொல்லுவதற்கு உண்டான அறிவும் தெளிவும் பிறக்கும் என்பதற்கு அந்த கட்டுரை. மாணவர்கள் பெரும்பாலானோர் தோல்வி அடைவது அந்த கட்டுரையில். அதாவது நான் கொஞ்சம் சுயத்தம்பட்டு அடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது திருமணமானதற்கு பிறகு எங்களினுடைய என்னுடைய மதிப்பெண் பட்டியெல்லாம் அடங்கின ஒரு கோப்பு இருக்கும் இல்லையா, ஒரு முறை என் துணைவியார் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. பார்த்துட்டேன்னா என்ன இருந்தாலும் ஒப்பிடுவார்கள். அவர்களும் முதுகலை, அதற்கு மேலும் எம்ஃபிலும் படித்தவர்கள். 2 பேரும் ஒரே கல்வி தொகுதியா இருக்கிறதுனால துறை வேறுபட்டாலும் யார் எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து ஒருவரை ஒருவர் கொஞ்சம் கேள்வி பேசலாம் இல்லையா, இது இயல்பு. என்னுடைய அந்த முதுகலை விடைத்தாளுக்கு உண்டான மதிப்பெண் பட்டியலை பார்த்துட்டு, இப்ப நாங்கள் படிக்கின்ற காலத்துல 150 மதிப்பெண் ஒவ்வொரு தாளுக்கும், 100ன்றது கிடையாது, 150. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல அதுல 150ல 75 மதிப்பெண் வாங்கினால்தான் தேர்ச்சி பெற்றவர்கள். 60 கிடையாது. 150க்கு 75ன்னா 50 விழுக்காடு, 50% தான் பாஸ் மார்க். 50 to 60 தேர்ட் கிளாஸ், 50 to 60 கூட இல்லை, 65 வரைக்கும். அப்புறம் 66 to 75 வரைக்கும் செகண்ட் கிளாஸ், 76 and above டிஸ்டிங்ஷன். அப்போ அதில் ஒரு தாள்ல இந்த கட்டுரை தாள் 2ஆம் ஆண்டுக்கு வரும். அதுல 150ற்கு 138 மதிப்பெண் போட்டிருந்தது எனக்கு. என் துணைவியார் கேட்டேன், என்னப்பா இதுல இவ்வளவு மதிப்பு? அப்ப அந்த தேர்வு எப்படி இருக்குன்னு இப்போ உங்களிடம் சொன்னது போல் அவர்கள்ட்ட சொல்லி கொண்டிருந்து இப்படி இருந்து உடனே அவர்கள் அதை கேட்டுட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. ஒரு விட கதை சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும் போயிட்டாங்க. அதாவது நான் கட்டுரையில எழுதினத அது கதை என்று அவர்கள் கருதி கதை சொல்லுவதற்கு உங்களுக்கு சொல்லி யார் தரணும், நன்றாகவே சொல்லுவீர்கள், அதனால என்ன இவ்வளவு மார்க் வர்றதெல்லாம் ஒண்ணு பெரிய அதிசயம். அதாவது அவர்களுக்கு கட்டுரையும் கதைக்கும் வேறுபாடு தெரியும், கொஞ்சம் ஏளனமா சொல்லணும் இல்லையா, அதற்காக. இதுதான் ஒரு படைப்பில் இருக்கக்கூடிய மிக இன்றியமையாத சிந்தனை. நாம என்ன சொல்லுகிறோம் என்பதை காட்டிலும் சொல்ல வந்ததற்கு பொருத்தமான ஒரு ஒப்புமையை காட்டுகிறோம் அல்லவா, அந்த ஒப்புமை ஏற்கக்கூடியதா இருக்கும். ஏதோ ஒரு ஓமையை சொல்லிவிட்டோம், அந்த ஓமையினால இது என்ன சொல்ல வர்றாருன்னு குழப்பம் இருக்கக்கூடாது. பாருங்க, யுத்த வெள்ளத்துல போர்க்களம், சிந்தின ரத்தம் கடல் போல. அங்க வீரர்கள் கையோடு அறுபட்டு கீழே விழுந்த வாள்கள் அப்படி கைக்கு கீழே வாள் தூக்கினது போல இருக்கு. அப்படி அந்த வாள்கள் எல்லாம் சுறாமீன போல இருக்கு. மடிந்து விழக்கூடிய குதிரைகளினது துள்ளல் இராமீன்களை போல இருக்கு. இப்ப கடலையும் கம்பன் பார்த்து இருக்கணும்,
அதுல இந்த மீன்களினுடைய வகைகள் தெரிந்திருக்கணும், அவைகளினுடைய செலவுகள் செயல்பாடுகள் தெரிந்திருக்கணும். அதைத்தான் காணாத காட்சி. போர்க்களத்துல ராமன் போர்க்களத்தை இவரெங்க போய் பார்த்தார்? கற்பனையில உருவாக்குகின்ற பொழுது நாம் பார்த்த கடல் காட்சி தான் சாஸ்வதம், அதுதான் அவர் பார்த்திருக்கணும். அந்த காட்சிக்கு இந்த கடலை ஏன் நாம இதுக்கு பயன்படுத்திக்க கூடாது? நாம் கடலில் கண்ட அந்த இறா மீனின் செலவையும் அந்த சுறா மீனினுடைய செயலையும் ஏன் போர்க்களத்துல பொருத்தி பார்க்க கூடாது? ஆகவே கண்முன்னே கண்டறிந்த காட்சியை கற்பனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இருக்குல்ல, அதுதான் கவித்துவத்தின் உச்சம். அதனாலதான் அவர்கள் பெரிய கவிஞர்கள். நீங்க காணக்கூடிய காட்சியும் அதற்கு தரக்கூடிய ஓமையும் நேரடியாக நீங்கள் பார்த்ததாக இருந்தால் பொருத்துதல் என்பது ரொம்ப எளிது. காணாத ஒரு போர்க்களம், ராமராவண யுத்தத்தை யார் பார்த்தது? காணாத ஒரு, குறைந்தபட்சம் கம்பன் பார்க்கல. காணாத ஒரு போர்க்களத்துல தான் கண்ட கடலினது காட்சியை அதன் கண் கண்டறிந்த செய்திய பொருத்தராம் பாருங்க, அது கம்பன். அதனாலதான் அந்த சுரவு ஒத்தன கடல் வீழ் நகை வாழ் ஒளி பொருந்திய கையோடு அறுபட்டு விழுந்த ஒளி பொருந்திய வாள்கள் எல்லாம் சுறா மீன்களை இணையாகவும், அந்த கடல்ல துடித்து விழக்கூடிய குதிரைகள் அவை துடிப்பன இரவு ஒத்தன இறால் மீன்களை போலும் இருந்தன தான் கண்ட கடலின் காட்சியை காணாத போர்க்களத்தோடு பொருத்தி காட்டினான் அல்லவா, அது கம்பன். அடுத்த வகுப்புல பார்ப்போம்.